நண்பர் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூபிஎஸ் தமிழ். 2023ஆம் ஆண்டுக்கான இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் இந்திய வனப்பணி இதுக்கான அறிவிப்பு அப்படிங்கிறது வந்திருக்கு. 1/2/2023 இன்னைக்கு அறிவிப்பு அப்படிங்கிறது வந்திருக்கு. இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள், என்ன குவாலிஃபிகேஷன் இருந்தால் இந்த எக்ஸாம் நீங்கள் வந்து எழுதலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான எக்ஸாம். எப்படி ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதெல்லாம் ஒரு பவர்ஃபுல் எக்ஸாமோ அதே மாதிரி இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வேலை, ரொம்ப முக்கியமான வேலை. தமிழில் இந்திய வனப்பணி அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கும் சரி சிவில் சர்வீஸுக்கும் சரி ரெண்டுக்குமே வந்து ஒரே ப்ரிலிம்ஸ் தான். ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் கிடையாது. மெயின்ஸ் அதுக்கடுத்து இன்டர்வியூ ரெண்டில் மட்டும்தான் மாற்றம் வந்து இருக்கும். ஒரு சில டிகிரி மட்டும்தான் இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியும். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷன் வச்சு நம்ம கம்ப்ளீட் டீல்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேராவில் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறது சேம் தான். சிவில் சர்வீஸுக்கும் சரி இந்த இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கும் சரி ப்ரிலிம்ஸ் சேம் தான் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கலாம் ஹவு டு அப்ளை. இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா upsc.online.nic.in அதே மாதிரி தான். நீங்கள் சிவில் சர்வீசஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறீங்களோ அதே தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறது சேம் தான். எந்த வெப்சைட் போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற வீடியோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா OTR அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இது வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் OTR ஃபஸ்ட்டு ஒரு டைம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். லைஃப் டைம்லேயே ஒரு முறை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய வேலைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா வேலைகளுக்குமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளை பண்ணிக்கலாம். டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அதே மாதிரி இதுக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மாடிஃபிகேஷன் இந்த அப்ளிகேஷன் போட்டிங்க அப்படின்னா அதில் மாடிஃபிகேஷன் ஏதாவது திருத்தம் இருந்துச்சு அப்படின்னா 22/2/2023 28/2/2023 வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபோட்டோ ஐடின்னு சொல்லி நம்ம வந்து கொடுப்போம். ஃபோட்டோ ஐடி அப்படிங்கிறது நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ, இப்போ ஆதாராக இருக்கலாம், ஓட்டர் ஐடியாக இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம், அது என்ன கொடுக்குறீங்களோ அதை நீங்கள் இன்டர்வியூ வரைக்குமே பத்திரமா வச்சுக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் இங்கேருந்து கொடுத்துருக்காங்க 21 பிப்ரவரி 2023. இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிடணும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடணும். மாலை 6 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். 21 பிப்ரவரி தான் வந்து லாஸ்ட் டேட்டு. சீக்கிரமாக நீங்கள் அப்ளை பண்ணிருங்க, சரிங்களா? அடுத்து பார்த்தோம்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு கேள்விக்கு உங்களுக்கு விடை தெரியல அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக அதை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா எந்த மார்க்கும் குறைக்க மாட்டாங்க. சப்போஸ் நீங்கள் தவறான ஆன்சர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் குறைப்பாங்க. அது இங்கேருந்து கொடுத்துருக்காங்க. இந்த தேர்வுக்கு அப்ளை பண்ணுறதை பற்றி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ அந்த நம்பர் இங்கேருந்து கொடுத்துருக்காங்க. வேலை நாட்களில் காலை 10 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். அதை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன் மோடில் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும். upsc.online.nic.in அந்த வெப்சைட் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதுதான் எங்கேருந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் என்னைக்கு, இந்த தேர்வு என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 மே 2023 அதேமாதிரி என்ன பண்ணியிருக்காங்க இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கான அந்த எக்ஸாமினேஷன் சென்டர் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி சிவில் சர்வீஸ்க்கும் இதுக்கும் ஒரே எக்ஸாம் தான். அங்கே என்ன இருந்துச்சோ அதே தான் இங்கே வந்து இருக்கும். தமிழகம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சென்னையில் எழுதலாம், கோயம்புத்தூர் எழுதலாம், மதுரையில் நீங்கள் வந்து எழுதலாம், திருச்சிராப்பள்ளியில் நீங்கள் வந்து எழுதலாம், வேலூரில் நீங்கள் வந்து எழுதலாம், தமிழ்நாட்டுக்கு அருகே இருக்கக்கூடிய புதுச்சேரி கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம், திருவனந்தபுரம். ஸோ எல்லாமே வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நான் தமிழ்நாடு இருக்க எக்ஸாம் சென்டர்ஸ் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு நியர்பை இருக்கக்கூடிய புதுச்சேரியும் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சென்டரில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். இந்த எக்ஸாம் சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னை தவிர மிச்ச எக்ஸாம் சென்டர்லாம் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை ஃபஸ்ட்டு அலாட்னு சொல்லக்கூடிய அந்த மெத்தட்லாம் ஃபில் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. லாஸ்ட்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப அங்கே வேகன்சி ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களை சென்னையில் தான் போட்டுருவாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டே நீங்கள் என்ன பண்ணுங்க, வேலூர் திருச்சிராப்பள்ளியில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. அதை இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா பிளான் ஆஃப் த எக்ஸாமினேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது தேர்வு திட்டம் இது வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடாக பார்க்குறப்ப 2 ஸ்டேஜில் வந்து நடக்கும். ஒன்று ப்ரிலிம்ஸ் தேர்வு முதல்நிலைன்னு சொல்லக்கூடிய முதல்நிலை தேர்வு, இரண்டாவது பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் தேர்வு. மெயின்ஸில் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், இன்டர்வியூ இருக்கும். இதை பற்றி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் அப்படிங்கிறது இருக்குது. இது இங்கேருந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து முக்கியமான ஒன்று வேகன்சி. 2023ஆம் ஆண்டு இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு எவ்வளோ வேகன்சி அப்படின்னு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 வேகன்சி அப்படிங்கிறது இந்த ஆண்டு வந்து இருக்குது. இது ஒரு நல்ல வேகன்சி. கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த எக்ஸாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த 150 வேகன்சியில் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கும் ஒதுக்கீடு அப்படின்னு இருக்குது. லோ விஷன் மாணவர்களுக்கு, அதாவது லோ விஷனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வேகன்சி அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்ஷியலி டெஃப் கேட்டகரி அதில் இருக்கவங்களுக்கு 3 வேகன்சி அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோகோமோட்டர் டிசபிலிட்டி, லெப்ரசி கியூர்டு, ஆசிட் விக்டம்ஸ் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 4 வேகன்சி அப்படிங்கிறதுக்கு மொத்தமாக பார்க்குறப்ப மாற்றுத்திறனாளிகளுக்கு 9 வேகன்சி வந்துருக்கு. நீங்கள் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கும் இதில் தனியாகவே ஒதுக்கீடு அப்படின்றது நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுங்கள். அடுத்து எலிஜிபிலிட்டி யார் யாரெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நேஷனாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்தியனாக இருந்தால் போதும் இந்த எக்ஸாம் உங்களால் வந்து எழுத முடியும். அடுத்து நம்ம ஏஜ் லிமிட் வந்து பார்க்கலாம். என்ன வயது இருந்தால் இந்த எக்ஸாம் எழுதலாம் அதை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். குறைந்தபட்ச வயது அப்படின்னு பார்க்குறப்ப 21 வயது உங்களுக்கு வந்து ஆயிருச்சு அப்படின்னா போதும் நீங்கள் இந்த எக்ஸாம் எழுத முடியும். அதாவது 1 ஆகஸ்ட் 2023 சரிங்களா? அதாவது 1/8/2023 இன்னைக்கு 21 வயது வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு, பூர்த்தி அடைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களால் அந்த எக்ஸாம் வந்து எழுத முடியும்.
ஸோ அதுக்கடுத்து அதிகபட்ச வயது ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு அதிகபட்ச வயது அப்படிங்கிறது 32 வயது. 32 வயது வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரி பொது பிரிவில் இருக்கவங்க இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியும். நீங்கள் வந்து ஓபிசி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 35 வயது வரைக்கும் எழுத முடியும். நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 37 வயது வரைக்கும் உங்களால் வந்து எழுத முடியும். இன்னும் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் சர்வீஸில் இருந்தவங்க, எக்ஸ் சர்வீஸ்மேன், இவங்களுக்கும் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இருக்குது. மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு எக்ஸ்ட்ரா 10 இயர்ஸ் அப்படிங்கிறது உங்கள் வயதிலும் தளர்வு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது உங்கள் 10th சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதுதான் நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது முக்கியமான ஒன்று, இதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், கல்வி தகுதி அப்படின்னு பார்க்குறப்ப யார் யாரெல்லாம் அந்த எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிகிரி நீங்கள் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்கணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. முதல்ல பார்த்தோன்னா அனிமல் ஹஸ்பண்டரி அண்ட் வெட்டினரி சயின்ஸ் இந்த பாடத்தை ஒன் ஆஃப் த பாடமாக எடுத்து நீங்கள் டிகிரி படிச்சிருந்தீங்க, யூஜி படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களால் இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியும். அதே மாதிரி பாட்னி, கெமிஸ்ட்ரி, ஜியாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், சுவாலஜி இந்த பாடங்களை நீங்கள் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸாக உங்களுடைய யூஜி டிகிரியில் எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் இந்த பாடம் வந்து எழுத முடியும். அதே மாதிரி நீங்கள் அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கீங்க, இல்லைனா ஃபாரஸ்ட்ரி படிச்சிருக்கீங்க, இல்லைனா இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்ப நீங்களும் இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியும். நீங்களும் வந்து எலிஜிபிள் தான். இதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த டிகிரிஸ் நீங்கள் ஒன் ஆஃப் த பாடமாக எடுத்து நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மட்டும் தான் நீங்கள் வந்து எழுத முடியும். இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கல்லூரியில் இறுதி ஆண்டு படிச்சுட்டு இருக்கீங்க, ஃபைனல் செமஸ்டர் அப்படிங்கிறப்ப நீங்கள் இப்போ இந்த எக்ஸாம் எழுத போகிறீங்க, இல்லைனா எக்ஸாம் எழுதிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப நீங்களும் இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியும், அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்களும் என்ன பண்ணலாம், இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து நம்ம ரொம்ப முக்கியமான ஒன்று வந்து பார்ப்போம், நம்பர் ஆஃப் அட்டம்ஸ். அதாவது எத்தனை முறை ஒருத்தர் வந்து வாழ்நாளில் எத்தனை முறை எழுதலாம், இதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கீங்க, பொது பிரிவு அப்படின்னா வந்து 6 முறை மட்டும்தான், லைஃப் டைமில் நீங்கள் 6 முறை மட்டும்தான் எழுத முடியும். 21 வயதுலேருந்து 32 வயது வரைக்கும் நீங்கள் 6 முறை நீங்கள் வந்து எழுதிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிரிவில் இருக்கீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இத்தனை முறை தான் எழுதணும் அப்படின்னு கிடையாது. 21 வயதுலேருந்து 37 வயது வரைக்கும் நீங்கள் எத்தனை முறை வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து எழுதிக்கலாம். அதேமாதிரி நீங்கள் ஓபிசி இருக்கீங்க, நீங்கள் வந்து அதர் பேக்வர்ட் கிளாஸ் கம்யூனிட்டி அப்படின்னா வந்து நீங்கள் 35 வயது வரைக்குமே 21 வயதுலேருந்து 35 வயது வரைக்கும் நீங்கள் 9 முறை என்ன பண்ணிக்கலாம், இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து எழுதிக்கலாம். அதே மாதிரி பொது பிரிவில் இருந்தாலும் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இந்த பிரிவில் இருந்தாலும் மாற்றுத்திறனாளி மாணவர்களாக இருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்க 9 முறை என்ன பண்ண முடியும், இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியும். அது அவங்களுக்கு சிறப்பு அட்டம்ப்டாக வந்து இருக்குது. அதையுமே அவங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு பார்க்குறப்ப பெண்களுக்கு எந்த கேட்டகரியில் இருந்தாலும் அவங்களுக்கு எந்த ஃபீஸுமே கிடையாது. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு எந்த ஃபீஸுமே வந்து கிடையாது. மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கும் எந்த ஃபீஸுமே வந்து கிடையாது. ஜென்ரல் கேட்டகரி அதுக்கடுத்து ஓபிசி இந்த பிரிவில் இருக்க ஆண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 100 ரூபாய் அப்படிங்கிறது எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளை, நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தபடி எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.upsconline.nic.in இந்த வெப்சைட் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணணும் ஒரு வீடியோ வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து மறுபடியும் கொடுத்துருக்காங்க எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது 21 பிப்ரவரி 2023 மாலை 6 மணி. இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிடணும், இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணிடணும். ஸோ அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் நீங்கள் வேலை நாட்களில் கால் பண்ணி உங்கள் டவுட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். அடுத்து ரிசர்வேஷன் இதை பற்றி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சரியான சான்றிதழ் நீங்கள் வந்து வச்சுக்கணும். நீங்கள் வந்து ஓபிசி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து வேணும். அது எந்த டேட்டுக்கு அப்புறம் வாங்கியிருக்கணும்னு சொல்லி கூட இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது உங்கள் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது எந்த டேட்டுக்கு இடையில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து 1/4/2022 இந்த தேதியிலிருந்து 21/2/2023 இந்த டேட்டுக்கு இடையில நீங்கள் வாங்கியிருக்கணும். சரிங்களா? இந்த டேட்டுக்கு இடையில இருந்தால் மட்டும்தான் அந்த சர்டிஃபிகேட் வந்து எடுத்துக்குவாங்க, இல்லைனா எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த டேட்டுக்கு இடையில வந்து வாங்கியிருக்கணும். நீங்கள் வாங்கலை அப்படின்னா அப்ளை பண்ணி நீங்கள் கண்டிப்பாக வந்து வாங்கிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிளான் ஆஃப் த எக்ஸாமினேஷன், தேர்வு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த எக்ஸாம் வந்து எத்தனை கட்டங்கள் நடக்கும், என்னென்ன பேப்பர்லாம் இருக்குது, என்ன சிலபஸ், இதெல்லாம் நமக்கு இதில் தான் தெரியும். இந்த பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷனில் 2 கட்டங்களாக எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி தேர்வுன்னு சொல்லக்கூடிய முதல்நிலை தேர்வு, இதை நம்ம எழுதுகிற மாதிரி வந்து இருக்கும். ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின்ஸு கூப்பிடுவாங்க. மெயின்ஸ் எக்ஸாமில் 2 எக்ஸாம் தான் நடக்கும். ஒன்று ரிட்டன் எக்ஸாம், இன்னொன்று இன்டர்வியூ. இதை பற்றி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக நம்ம கீழே வந்து பார்க்கலாம். முதல்ல நம்ம ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பற்றி நம்ம வந்து பார்ப்போம். முதல்நிலை தேர்வு இந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து உங்களுக்கு 2 பேப்பர் வந்து நடக்கும். ஒன்று வந்து ஜிஎஸ் பேப்பர், இந்த பேப்பர் வந்து 200 மார்க்குக்கு நடக்கும். இன்னொன்று சிசாட் பேப்பர், சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட், இந்த பேப்பர் உங்களுக்கு 200 மார்க் வந்து நடக்கும். சிசாட் வந்து நீங்கள் பாஸ் பண்ணணும். 33% மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா வந்து போதும். இந்த ஜிஎஸ்ல நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்குறீங்களோ இந்த 200 மார்க்குக்கு நீங்கள் ஒரு நல்ல மார்க் வாங்கிட்டீங்க, அந்த கட் ஆஃப்குள்ளே வாங்கிட்டீங்க அப்படின்னா தான் நீங்கள் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களை மெயின்ஸுக்கு கூப்பிடுவாங்க. மெயின்ஸ் பாஸ் பண்ணால் தான் உங்களை இன்டர்வியூக்கு கீழே கூப்பிடுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். இந்த கொஸ்டின் பேப்பர் கேள்வித்தாள் அப்படின்னு பார்க்குறப்ப ஹிந்தி, அதுக்கடுத்து ஆங்கிலம் 2 மொழியில் மட்டும்தான் வந்து இருக்கும். அதுக்கடுத்து மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்னு பார்க்குறப்ப மெயின்ஸ் எக்ஸாமில் மொத்தம்
6 பேப்பர் இருக்கும். இந்த இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் IFS மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 6 பேப்பர் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்னு சொல்லக்கூடிய பேப்பர். இந்த பேப்பர் உங்களுக்கு 300 மார்க்குக்கு நடக்கும். அதுக்கடுத்து ஜென்ரல் நாலேஜ்னு சொல்லக்கூடிய பேப்பர் GK பேப்பர், இது உங்களுக்கு 300 மார்க்குக்கு வந்து நடக்கும். அதுக்கடுத்து நீங்கள் 2 ஆப்ஷனல் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம சிவில் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ஷனல் நம்ம சூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் 2 ஆப்ஷனல் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஆப்ஷனலுக்கு பார்த்தீங்கன்னா 200 மார்க்கு. அப்போ ஆப்ஷனல் மட்டும் நீங்கள் ஆப்ஷனல் பேப்பர் எத்தனை பேப்பர் எழுதுவீங்க அப்படின்னா வந்து மொத்தம் வந்து 4 பேப்பர் எழுதுவீங்க. 4 பேப்பருக்கு 800 மார்க்கு. அதுக்கடுத்து ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 மார்க்கு. அதுக்கடுத்து GKக்கு ஒரு 300 மார்க்கு. மொத்தமாக சேர்த்தீங்கன்னா மெயின் செக்ஷன் அப்படிங்கிறது 1400 மார்க்கு உங்களுக்கு மெயின்ஸ் வந்து நடக்கும். அப்போ இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் மெயின் செக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு 1400 மார்க்குக்கு நடக்கும். இன்டர்வியூ ஒரு 300 மார்க்கு நடக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1700 மார்க். 1700 மார்க் தான் IFSக்கான டோட்டல் மார்க். சரிங்களா, இதுதான் வந்து ஓவர்வியூ. அதுதான் இங்கேருந்து கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிட்டேன். அதுக்கடுத்து ஆப்ஷனல்ஸ் பற்றி இங்கேருந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஆப்ஷனலாக நீங்கள் வந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனல்ஸ் மட்டும் தான் எடுக்க முடியும். அக்ரிகல்ச்சர் நீங்கள் வந்து எடுக்கலாம், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் வந்து எடுக்கலாம், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, அதுக்கடுத்து வெட்டினரி சயின்சஸ் இது வந்து நீங்கள் வந்து எடுக்கலாம், பாட்னி எடுக்கலாம், கெமிஸ்ட்ரி எடுக்கலாம், கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து எடுக்கலாம், சிவில் இன்ஜினியரிங் எடுக்கலாம், ஃபாரஸ்ட்ரி எடுக்கலாம், ஜியோலஜி எடுக்கலாம், மேத்தமெட்டிக்ஸ் மேக்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், ஃபிசிக்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், சுவாலஜி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த பாடங்கள்லாம் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து இன்னொன்று முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா 2 பாடங்கள் நீங்கள் சேர்ந்து எடுக்க முடியாது. அது என்னென்ன பாடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் ஒரு பாடம் எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப அடுத்த பாடமாக அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் நீங்கள் எடுக்க முடியாது. சரிங்களா, அதே மாதிரி நீங்கள் அக்ரிகல்ச்சர் எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் வெட்டினரி சயின்சஸ் இந்த பாடமும் நீங்கள் எடுக்க முடியாது. அதே மாதிரி நீங்கள் அக்ரிகல்ச்சர் எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் ஃபாரஸ்ட்ரி இதையும் நீங்கள் எடுக்க முடியாது. அதுக்கடுத்து நீங்கள் கெமிஸ்ட்ரி எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப கெமிக்கல் இன்ஜினியரிங் அதையும் நீங்கள் எடுக்க முடியாது. அதே மாதிரி மேக்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதையுமே நீங்கள் எடுக்க முடியாது. ஏன்னா ரெண்டுமே வந்து ஒரே பாடம் தான், மேக்ஸில் உள்ளடக்கிய தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறப்ப இதையுமே நீங்கள் எடுக்க முடியாது. இதெல்லாம் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் எடுத்தாலுமே கூட அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அதெல்லாம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அடுத்த ஒரு இன்ஜினியரிங்கே ஒரு பாடமாக வந்து ஆப்ஷனில் வந்து எடுக்க முடியாது. அதையுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படிலாம் இந்த எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எஸ்ஏ டைப்பில் எக்ஸாம் வந்து எழுதுற மாதிரி வந்து இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆல் கொஸ்டின் பேப்பர்ஸ் மஸ்ட் பி ஆன்சர்ட் இன் இங்கிலீஷ், கொஸ்டின் பேப்பர்ஸ் வில் பி செட் இன் இங்கிலீஷ் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேள்விகளும் உங்களுக்கு ஆங்கிலத்தில் தான் வந்திருக்கும். அதே மாதிரி ஆன்சரும் நீங்கள் என்ன பண்ணணும், ஆங்கிலத்தில் நீங்கள் வந்து கொடுத்தாகணும். மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு அவங்க கொடுக்குற டைம் வந்து 3 மணி நேரம், 3 ஹவர்ஸ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மாற்றுத்திறனாளி மாணவர்களாக இருக்காங்க, லோ விஷன் கேட்டகரியில் இருக்கீங்க, கண் பார்வை குறைபாடு உடையவராக இருக்கீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் ஸ்கிரைப் இன்னொருத்தரை வச்சு நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். உங்களால் எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்னா நீங்கள் ஸ்கிரைப் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அதுக்கான டீட்டெயில்டு விளக்கம் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து முக்கியமான ஒன்று சிலபஸ். இதை பேஸ் பண்ணி தான் கேள்விகள் அப்படிங்கிறது கேட்பாங்க. ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாத்துக்குமான சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த சேம் சிலபஸ் தான். சிவில் சர்வீஸ்க்கு என்ன சிலபஸ் இருக்கோ அதே சிலபஸ் தான் இங்கே வந்து இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேள்விகள் அப்படிங்கிறது கேட்பாங்க. அதுக்கடுத்து ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்பாங்க, ஜாகிரஃபிலேருந்து கேள்விகள் அப்படிங்கிறது கேட்பாங்க, பாலிட்டியிலேருந்து நமக்கு கேள்விகள் அப்படிங்கிறது கேட்பாங்க. அதுக்கடுத்து எக்கனாமிக்ஸ்லேருந்து நமக்கு கேள்விகள் அப்படிங்கிறது கேட்குறாங்க. அதுக்கடுத்து ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து நமக்கு கேள்விகள் அப்படிங்கிறது கேட்பாங்க. என்விரான்மெண்ட்லேருந்து நமக்கு கேள்விகள் அப்படிங்கிறது கேட்பாங்க. சேம் சிலபஸ் தான். அதுக்கடுத்து சிசாட் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். இங்கிலீஷ் காம்ப்ரஹென்ஷன், அதுக்கடுத்து ரீசனிங், ஆப்டிடியூட் இதுலேருந்து நமக்கு கேள்விகள் அப்படிங்கிறது கேட்பாங்க. சிசாட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 33% மார்க் எடுத்தீங்கன்னா போதும். இது சிசாட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 33% மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து போதும். ஸோ அது வந்து ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் தான், அதை இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வந்து டீட்டெயில்டு சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு, ஜென்ரல் நாலேஜுக்கு வந்து டீட்டெயில் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆப்ஷனல்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டு சிலபஸ், ஒவ்வொரு ஆப்ஷனலுக்கும் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சிலபஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் எஸ்ஏ டைப்பில் வந்து எழுதுற மாதிரி வந்துருக்கும், அதை இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஜிகே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முக்கியமாக கரண்ட் ஈவெண்ட்ஸில் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேள்விகள் கேட்பாங்க. இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பில் உங்களுக்கு கேள்விகள் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, இந்தியா வரலாறுலேருந்து உங்களுக்கு கேள்விகள் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஜாகிரஃபிலேருந்து உங்களுக்கு கேள்விகள் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸோ இந்த பாடங்களில் தான் உங்களுக்கு கேள்விகள் அப்படிங்கிறது கேட்பாங்க. இந்தியன் பாலிட்டி, அதுக்கடுத்து ஹிஸ்ட்ரி, இதுக்கான வகுப்புகள்லாம் நம்ம சேனலில் வந்து போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் டெய்லியுமே வந்து பாருங்கள். ரொம்ப கொஞ்ச நேரம் தான், நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour நீங்கள் அதை படிக்கிறீங்க, அந்த காணொலி பார்க்குறீங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப உங்கள் பேசிக்கலாக வந்து ரொம்ப ஃபவுண்டேஷன் தான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம சேனலில் இருக்கக்கூடிய அந்த காணொலிகள்லாம் நீங்கள் வந்து நிச்சயமாக நீங்கள் வந்து பாருங்கள். ஆப்ஷனல் நீங்கள் என்ன பாடம் எடுக்க போகிறீங்களோ உங்களுக்கான சிலபஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்கான சிலபஸுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அக்ரிகல்ச்சர், அதுக்கடுத்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் சொல்லக்கூடிய எல்லாமே இங்கே கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பிடிஎஃபோட லிங்க் நான் வந்து கீழே வந்து கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது இந்த காணொலியில் அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.